கருப்பு படத்துல நான் கஷ்டப்பட்டு நடிச்ச காட்சிகள்லாம் வரல அப்படின்ட்டு நடிகர் மன்சூர் அலிகான் பாத்தீங்கன்னா பொங்கி இருக்காரு. சூர்யா மேல குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு. சென்னையில நடந்த ஆல்பாஸ் பட விழாவுல மன்சூர் அலிகான் என்ன பேசி இருக்காருன்றத நம்ம முதல்ல பாத்துடலாம். நான் கருப்பு படத்துல கிளைமேக்ஸ்ல டான்ஸ் ஆடினேன், ஆனா அதை அப்படியே தூக்கிட்டாங்க, என்ன அநியாயம் இது, நீக்கப்பட்ட காட்சிகளை யூடியூப்ல ரிலீஸ் பண்ணுவோன்ட்டு சொன்னாங்க, அதையும் செய்யல. சூர்யா, கார்த்தி பெரிய நடிகர்கள், அவங்க வாழட்டும், ஆனா எங்களையும் வாழ விடுங்க. நான் பல வருஷமா நடிகரா தயாரிப்பாளரா இருக்கேன், எனக்கான நியாயம் கிடைக்கணும். நீங்களே பாருங்க, உடனே வாட்ஸ்அப் மீடியான்ட்டு எதையோ வச்சுக்கிட்டு எங்களை பத்தி தப்பா எழுதுறாங்க. எங்களுக்கு வேலை கொடுக்கறாங்களோ இல்லையோ, என்ன வீடியோ போட்டாலும் உன் பையன் அதை அடிக்கிறான், பைத்தியக்காரன்ட்டு என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன நல்ல வேலை செஞ்சேன் அப்படின்ட்டு நினைச்சாலும் கீழே போய் அதை கொச்சப்படுத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்படி சனியன்கள் நாட்டுல சுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அதுதான் வேலை, எதையாச்சும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞரும் மரியாதை செய்யப்படணும். ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞரோட உழைப்பும் முக்கியமானது. சினிமாவில் வேலை செய்யற ஒவ்வொருத்தரையும் விளம்பர மீடியா உள்ளிட்ட எல்லாரையுமே நான் மதிக்கிறேன். அழைப்பிதழ்ல படத்துல வேலை செய்யற டெக்னீசியன்கள் பெயரை பெருசா போடணும். யாரோட உழைப்பையுமே குறைச்சு மதிப்பிடக்கூடாதுன்ட்டு மன்சூர் அலிகான் பேசி இருந்தாரு. அதாவது மித்த டெக்னீசியன்ஸுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் சரிதான், அதெல்லாம் ஏத்துக்கிறேன். அதுக்காக அவர் கருப்பு படத்துல நல்லா ஆடி இருக்கேன், நான் ஆடினது படத்துலயும் ரிலீஸ் ஆகல, யூடியூப்லயும் ரிலீஸ் ஆகல, அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு சூர்யானாவை இவர் வம்புக்கு இழுக்கிறது எந்த விதத்துல நியாயம் அப்படின்றது தெரியல. அதெல்லாம் எடிட்டர்ஸ் கையில தான் இருக்கு. எடிட்டர்ஸ் இந்த படத்துக்கு என்ன வேணும் என்ன வேணாம் அப்படின்றத அவங்க தான் முடிவு பண்ணி கட் பண்ணி தூக்குவாங்க. அது போக தயாரிப்பாளர்ன்ட்டு சூர்யாவுக்கு மேல ஒருத்தர் இருக்காரு, தயாரிப்பாளர் கையிலையும் முக்காவாசி மேட்டர் இருக்கு. ஓகேவா? சூர்யானா அதை பார்த்துட்டு இவர் ஆடினதெல்லாம் கட் பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தா நீங்க சொல்றது ஓகே. நீங்க நல்லா ஆடி இருக்கீங்க அப்படின்றதுக்காக தேவையில்லாத அந்த காட்சியை எதுக்காக படத்துல வைக்கணும்ட்டு எடிட்டர்ஸ் நினைச்சு அதை தூக்கி இருப்பாங்க. உங்களுக்கே தெரியும், மன்சூர் அலிகான் டான்ஸ் ஆடினது பாத்தீங்கன்னா நாங்க 4 பேர் பாடல்ல. அந்த பாட்டு ஆடியோ ட்ராக் ரிலீஸ் ஆகும் போதே ஏகப்பட்ட ட்ரோல்களை சந்திச்ச பாடல் தான் அந்த நாங்க 4 பேரு. அவ்வளவு ட்ரோல்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஆர்ஜே பாலாஜியே சொல்லியிருந்தாரு, பயப்படாதீங்க, அந்த பாட்டை நாங்க படத்துல வைக்கல அப்படின்ற மாதிரி அவரே சொல்லிட்டாரு. அவ்வளவு ட்ரோல் வந்த பாடலை வச்சா படத்தை அந்த பாடல் பாதிக்கும். அதனால அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு அந்த பாடலை கட் பண்ணி தூக்கி இருக்கலாம். உடனே இவர் சூர்யாவை வம்பிழுத்து எங்களை வாழ விடுங்க, சின்ன கலைஞர்களை வாழ விடுங்கன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்ன்றது சரியா தெரியல. அதாவது ஸ்டேஜ்ல பேசும்போது கொஞ்சம் கவனமா பேசினா நல்லா இருக்கும் மிஸ்டர் மன்சூர் அலிகான் பாய்.